வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, விஜய் விஷயத்தில் விட்டு பிடிக்கும் திமுக பெரியதாக அலட்டி கொள்ளாததற்கு காரணம் இதுதானா? இணையதளத்தில் வைரலாகும் நிறைய வதந்திகள். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கும் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். என்ன மாதிரியான கட்சி இது? ஏன் இன்னும் விஜய் மீது நடவடிக்கை எடுக்கலை என்று நீதிமன்றம் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருந்த நிலையில், இருப்பினும் விஜய் விஷயத்தில் இன்னும் பெரிய நடவடிக்கைக்கு திமுக இறங்கவில்லை. இதற்கெல்லாம் காரணம் இருக்கிறது. கரூர் சம்பவம் உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. கட்டுக்கடங்காத கூட்டம் என்னைக்காக இருந்தாலும் ஆபத்தாது என்று பலருமே எச்சரித்து வந்த நிலையில கரூரில் அசம்பாவிதமாக நடந்திருக்கிறது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கரூர் சம்பவம் தொடர்பான வீடியோக்கள் வேதனை அளிக்கிறது. இந்த வழக்கில் 2 பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. வேறு நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டது? அனைத்துமே தமிழக அரசு அனுமதிப்பது அதிருப்தி அளிக்கிறது. விஜய் பயணம் செய்த பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டதாக வீடியோக்கள் வெளியாகிய நிலையில் அந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதா? வழக்கு பதிவு செய்ய என்ன தடை? நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கருணை காட்டுகிறீங்களா? பேருந்து மோதியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துவிட்டால் காவல்துறை மீது மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? எஃப்ஐஆர் பதிவு செய்து விஜயின் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் நீதிமன்றம் கண்ணை மூடி கொண்டிருக்கிறது. கரூரில் நடந்த சம்பவம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பேரிழவு. பிரச்சார கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்ட பெண்கள், குழந்தைகள் என ஏராளமான உயிரிழந்த நிலையில் கட்சி தொண்டர்கள், ரசிகர்களை பொறுப்பேற்ற முறையில் கைவிட்டு விட்ட தாவேகா தலைவர் விஜய் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஓடி ஒளிந்திருக்கிறாங்க. அவருடைய தலைமை பண்பு இல்லை, சம்பந்தத்துக்கு பொறுப்பேற்காத கண்டனத்துக்குரியது என்று நீதிமன்றம் சரமாரியாக விமர்சித்தது. ஆனாலும் இதுவரை விஜய் மீது வழக்கு பதிவு செய்யலை. அது மட்டும் இல்லாமல் தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, சிடி நிர்மல்குலா உள்ளிட்டோர் கைது செய்யப்படாமல் இருக்காங்க. ஏன் விஜய் கைது செய்யப்படலை? திமுக ஆதரவர்கள் கேள்வி எழுப்பினாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் திமுக மிகவும் கவனமாக இருக்கிறது. சம்பவம் நடந்த அன்று சோசியல் மீடியாக்கள் எழுந்த பேச்சுக்கள் கட்சி மேலிடம் கவனித்து வருகிறது. 41 பேர் உயிரிழந்த போது விஜய் மீதான விமர்சனங்கள் கூர்மையாக இல்லை. சதி நடந்தது, திமுக உள்ளே புகுந்துட்டாங்க என்னென்றெல்லாம் தாவேகனார் பேசினாங்க. ஆனால் அதை தாண்டி விஜய் ரசிகர்கள் இதை பேசியதான் திமுகவை மேலும் அதிர்ச்சியில் தள்ளியது. எடுத்த எடுப்பிலேயே விஜயை கைது செய்துவிட்டால் அது பேக் ஃபயராக ஆகிவிடும் என்று கட்சி நிதானித்து வருகிறது. இந்த பொறுமைக்கு மற்றொரு வகையில் தாவேகா தொண்டர்களும் விஜய் ரசிகர்கள் காரணமாக இருக்கிறாங்க. விஜய் ஏன் இன்று வரை பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திக்கல? ஏனெனில் அங்கே போனால் விஜய் பார்க்க கூட்டம் கூடும். அங்கு விஜய் அவரது தொண்டர்கள் கொண்டாடுவாங்க. துக்க வீட்டில் கூட கொண்டாட மனநிலை தொண்டர்கள் நுழைவாங்க. இப்படிப்பட்ட கூட்டம் விஜய்க்கு நிச்சயமாக ஆபத்தை ஏற்படும். எனவே நாம சென்று எதுவும் செய்ய வேண்டாம் என திமுக பொறுமையாக இருக்கிறது. விஜயை சந்திக்கவில்லை என்றால் கட்சியின் மாவட்ட செயலாளரும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்திருக்கலாம். ஆனால் கட்சியின் வியூக வைப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமியும் அவர் மூலமாக புஷி ஆனந்தும் சொல்லாமல் மாவட்ட செயலாளர் எதையுமே செய்ய மாட்டாங்க. அரசியலில் ஆத்திச்சூடி சுய சிந்தனை தான், ஆனால் தாவேகா கிடையாது என்று ஏற்கனவே அந்த கட்சியின் வேலை பார்த்தவர்கள் சொல்கிறாங்க. எனவே இப்படியான கூட்டத்தை மெனக்கட்டு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அவங்க தங்கள் கட்சியினோட பின்னடைவுக்கு காரணமாகி விடுவாங்க என்று விவரம் அறிந்தவர்கள் கூறுவாங்க. இப்படியான காரணங்கள் திமுக இந்த விஷயத்தில் நீதிமன்றத்தில் வழிகாட்டுதலை மட்டுமே பின்பற்றுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.